ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கருணைக்கிழங்கு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருணைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குக்கரில் கருணைக்கிழங்கு தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் கல்லுப்பு சேர்த்து வேக வைக்கும்போது தான் நமக்கு அந்த குத்துறது அரிப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். 50 கிராம் நான் வந்து துவரம்பருப்பு பாதி பாசிப்பருப்பு பாதி 2 சேர்த்துட்டு வேக வச்சுருக்கேன். மொத்தத்தில் 2 சேர்த்து 50 கிராம். நீங்கள் துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம் முழுசாக. அது கூட சீரகமும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கருணைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு சூடுபடுத்திட்டு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதையும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் இது சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் கருவேப்பிலை, ஒரு 15 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, ஒரு சின்னதாக இஞ்சி, இதில் பூண்டும் இஞ்சியும் லைட்டாக தட்டிட்டு 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 சின்ன சைஸ் தக்காளி, அது கூட தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளி வந்து வதங்கிருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1/2 டீஸ்பூன் போதும். நாங்கள் கம்மியாக தான் குழம்பு காரம் சாப்பிடுவோம், அதனால் 1/2 டீஸ்பூன் போதும். நான் வந்து எப்படி குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு சாம்பார் பொடி தேவைப்படாது. இப்போ புளி தண்ணியை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கருணைக்கிழங்கை வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு புளி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும்.
இப்போ நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருணைக்கிழங்கு சாம்பார் வந்து ரெடி.